யூடியூப்ல இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஹலோ கைஸ், நான் உங்கள் விஜய் பாலாஜி. நீங்கள் பார்த்துருக்குது balajitalks. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவிலேருந்து நம்ம தலையை மட்டும் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில். சரிங்களா? இந்த வீடியோக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற மாடல் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோகி பாபு. இவரோட ஃபேஸில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து 2 ஃபோட்டோவையும் வந்து லோட் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? இப்போது இந்த ஃபோட்டோவில் என் ஃப்ரெண்டோட தலையை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு குயிக் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு தலையை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து தனி லேயரில் வந்து பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? அட்ஜஸ்ட் நல்லா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டோன் பாருங்களேன், ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருக்கா. ஆனால் நம்ம ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனு கூலாக இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே இருப்பாங்க போய்ட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேயருக்கு மட்டும் தான் ஆகும். சரிங்களா? இப்போது என்ன பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணுறோம். சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஏற்றிடும். ஓகேவா? சேச்சுரேஷன் நல்லா ஏற்றியாச்சு. தேவையான அளவுக்கு வந்து சேச்சுரேஷன் ஏற்றிக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் எனக்கு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லேயர் போய்ட்டு கர்வ்ஸ் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக அந்த ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா? லைட்டாக ஹைலைட்ஸில் கொஞ்சம் போய் போட்டாச்சு. அடுத்து லெவல்ஸில் போய்ட்டு ஸ்டாண்டோஷன் வந்து அந்த லெவலுக்கு வந்து நமக்கு டீடைல்ஸ் தேவை. பிளாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மிட் டோன்ஸு ஓரளவுக்கு மிச்சம் அந்த கிளிப்பாக அது லெவலுக்கு பார்த்துக்கோங்க. அதில் ஹைலைட் ரொம்ப ஓவராக இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் ஏற்றிடும். பிளாக்ஸை கொஞ்சம் டீப்பராக இருக்கும். அப்படின்னா ஃபோட்டோ நல்லா கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக ஆகிடுச்சா. இப்போ இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், கண்ட்ரோல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸால் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லேயர் வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெஜ் லேயர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரே லேயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து மூவ் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை நம்மளோட இந்த ஃபைலுக்கு வந்து கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோ வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த லெவலுக்கு குறைச்சிக்கிது. சரிங்களா? இந்த ஃபோட்டோ வந்து ரைட் சைடில் திரும்பி இருக்குதுன்றனால நம்மளும் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இப்படி இன்வெர்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? சைஸ் இன்னும் கொஞ்சம் இப்படி கொண்டு தான் பார்க்கலாம். ஓகே, இப்போ இப்போதைக்கு இந்த ஃபோட்டோவை அப்படியே விடுங்க. சரிங்களா? இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இருக்க லேயர் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? பாலிகான் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு கிரேடத்தை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? குயிக் செலெக்ஷன் டூல் இதை பண்ண முடியாது, ஏன்னா இந்த கிரேடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால் வந்து பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, பாலிகான் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இருக்கும். இல்லைன்னா மேக்னெட்டிக் டூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விஷயம் லேசர் டூல் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம வந்து பொறுமையாக உட்காந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ட்ராக் பேட் மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. மவுஸில் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த லெவலுக்கு சுலபமாக பண்ண முடியாது. அதனால் வந்து மோஸ்ட்டாக பாலிகான் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாகவும் இருக்கும், எஃபெக்டிவாக நம்ம வேலை பார்க்க முடியும். நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? சும்மா ரஃப்பாக மட்டும் பண்ணிங்க. ஃபுல்லெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த இடம் தான் இப்போ ரொம்ப மெயின்.
என்ன பண்ணிங்கன்னா கலர் பேஜே கொடுத்து புது லேயர் சரிங்களா ஓப்பன் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த பேக்ரவுண்டில் லேயருக்கு வாங்க. இப்போது கழுத்து வந்து இந்த இடத்துக்கு கீழே நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக கழுத்துக்கு கீழே வந்து இருக்கிற இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்குமா? சில இமேஜஸ்க்கு வந்து எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்காது, ஈஸியாகவே முடிஞ்சிடும். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் வந்து இருக்குது பயப்படும். சும்மா மெயினாக வந்து அந்த எட்ஜில் மட்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ரஃபாக பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் பேஜ் கொடுத்து இன்னொன்று லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பேக்ரவுண்டுக்கு வந்து வந்துங்க. அடுத்து மெயினாக பண்ண வந்து இப்போ நம்ம என்ன ஹெட்டு, இப்போ நம்ம ஹெட்டுக்கு வரும் சரிங்களா. எடுத்துகிட்டு போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் எல்லாம் பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹெட்டை தூக்கி கீழே நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண 2 லேயருக்கு கீழே வந்து நம்ம எடுத்து வந்து போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓரளவு. ஆல்ட் இதை பண்ணி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓரளவுக்கு பக்காவாக செட் ஆகிற மாதிரி இருக்கா? ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கின் டோனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண வரும் கரெக்டாக. ஏன்னா வந்து ஸ்கின் டோனுக்கும் இதுக்கும் சுத்தமாக மேட்சே ஆகணும். கலர் பேலன்ஸ் போய்க்கோங்க. கலர் பேலன்ஸ் போய்ட்டு இதுக்கும் அதே தான். ஆல்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டரில் நம்ம கொடுத்தோம்னா இந்த லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கா லேயர், அதுக்கு மட்டும்தான் வந்து இதுவாகும், சேஞ்ச் ஆகும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். மெஜந்தா வரும் அப்படியே இருக்கும். எல்லோஸ் மட்டும் லைட்டாக ஏற்றிக்கணும். இப்போதைக்கு அந்த ஸ்கின் டோன் வந்து ஓவராக வேணாம். ஓவராக ஏற்றணும்னு இந்த அளவுக்கு வேணும், கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு எல்லாம் கண்ணளவு தான். இது வந்து மெஷர் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்ல கிடையாது. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் டூல் வந்துட்டு மிக்சர் ப்ரெஷ் டூல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த க்ளீன் ப்ரெஷ்ஷு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணோம்னா கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் ப்ரெஷ்ஷோட சைட் வந்து சின்னதாகிட்டு ஏன் இதை அடிக்கடி இது மாறுது எனக்கும் சுத்தமாக புரியல. எனக்கு தெரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அடிக்கடி மாறுது, எதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இருந்துச்சா ஃபோட்டோ. தலைக்கு வந்து நான் லைட்டாக மேட்ச் ஆகலை. பட் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணணும். ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா. நான் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். வேறு எதனா வீடியோ உங்களுக்கு வேணும்னா சஜஷன் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. See you in next one.